சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது பார்த்தீர்கள் என்றால் அதிமுக, திமுக, தாவேகா, பாஜக ஆகிய திடீர் சந்திப்பை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். தமிழக பாஜக தலைவர் நாயனார் நாகேந்திரனை நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி காளியம்மாள் சந்தித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கமாக அரசியல் தலைவர்களைப் போல் இது மாதிரி ஒரு சந்திப்பு என ஒரு குறிப்பாக இருக்கிறது. நாயனாரை சந்தித்துவிட்டு வெளியே வந்த காளியம்மாள் செய்தியாளர்களை சந்தித்து அப்பொழுது அவர் கூறியது என்னவென்று பார்த்தால் ஒரு நிபந்தனமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்று பார்த்தால் தமிழக மீனவர்களின் உரிமை மீட்பாக வேண்டும். இந்த ஆண்டு இறுதியில் நான் ஒரு புதிய அரசியல் கட்சியில் சேரப்போகிறேன். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் விசித்திரமான களமாக இருக்கும் என காளியம்மாள் தெரிவித்துள்ளார். இவர் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பசறையின் ஒருங்கிணைப்பாளராக இருந்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்டு 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று அக்கட்சி சார்பில் அதிமுக மற்றும் வாக்குகள் பெற்று வேட்பாளர்களில் இவரும் ஒருவர். காளியம்மாள் சிறந்த பேச்சாளர் ஆவார் என்று கருதப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியின் சீமானுக்கும் காளியம்மாளுக்கும் இடையே பனிப்போர் நடந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இவர் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். சீமானுக்கு பிறகு நான் தான் என்று காளியம்மாள் ஒரு விமர்சனமாக இருந்து கொண்டிருந்த நிலையில் கட்சியிலிருந்து ஒரு சிறப்பாக ஒரு பட்டியலாக இருந்து கொண்டிருந்தார். அதனால் இந்த நிலையில் தாவேகாவில் ஒரு விஷயமாக பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதனை போலவே காளியம்மாளும் இந்த கட்சியில் இணைவாரா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவரும் தாவேகா பனையூர் இல்லத்திற்கு சென்றது என்று ஒரு தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இதனையடுத்து நாம் பார்க்கும்போது ஆனால் நம்ம முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் கட்சி அழைப்பை அவர் ஏற்கவில்லை என சொல்லப்பட்டு வந்த நிலையில் இந்த நிலையில் காளியம்மாள் நாயனார் நாகேந்திரனை சந்தித்ததால் பாஜகவில் அவர் இணைகிறாரா என்ற கேள்விக்கு எழுந்துள்ளது. தாவேகாவில் தற்போது சூழல் சரியில்லை. மேலும் 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாரும் ஒரு பிரச்சனை வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் அவர் அந்த கட்சி இணைவாரா என்பது சந்தேகம்தான். எனவே அவர் பாஜகவுக்கு செல்ல வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழல் காரணமாக என்ன வேணாலும் நடக்கலாம் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கப் போகிறது. அடுத்தவர்களுடைய சந்திப்பு வரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.